ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். விருந்தினர்கள் அனைவருக்கும் திரு ஷபீர், பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் தியானம் செய்வதற்கான பயணமாக தமிழ்நாடு வருகிறார், கன்னியாகுமரி வருகிறார். என்ன அரசியல் கணக்கு இதுக்கு பின்னாடி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். பிரதமர் நரேந்திர மோடியுடைய அந்த தேர்தல் சமயத்தில் அவருடைய அரசியல் கணக்கு அப்படின்றது வாக்குகளை பெறுவது மட்டும்தான். அதற்காக அவர் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன் அப்படின்றதை இந்த தேர்தலில் நிரூபிச்சிருக்கார். கடந்த தேர்தல்கள்லையும் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படின்றது அப்படிதான் இருந்திருக்கிறது. அதற்காக வட இந்தியர்களுக்கு, தென்னிந்தியர்களுக்கு எதிராக வட இந்தியர்களை எதிரிகளாக சித்தரிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒடிசாவில் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக தமிழர்களை கொச்சைப்படுத்துவதும், அதே போல் யூபியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தமிழர்கள் உங்களை கொச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒருவரை ஒருவர் ஒரு பகைமையை உருவாக்குவதும், அல்லது உங்களுக்கு ஒரு 13-14% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், பிரதமருடைய பேச்சு என்பது எல்லை மீறி போயிருக்கிறது. அதில் எல்லாமே ஒரு அரசியல் கணக்கோடு தான் அவர் அதை செய்திருக்கிறார். வேற இதுல வேற எந்த பிரச்சாரத்துல பேசுறது இல்ல. பிரச்சாரம் அப்படின்றது வெறுப்பு பிரச்சாரமாக இருக்கக்கூடாது. நீங்க பிரச்சாரம் பண்ணலாம், ஏதாவது முடிச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம், ஆனால் அந்த பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து. ஆனால் அதை எல்லாம் அவர் மீறி செய்திருக்கிறார். இந்த தியானம் அப்படின்றது அவர் தியானம் செய்வதற்கான எல்லா உரிமைகளும் அவருக்கு இருக்கிறது. அதை யாரும் தடுக்கவும் முடியாது, யாரும் அதை கேள்வி கேட்கவும் முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த தியானத்திலையும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது. அது ஒரு சைலண்ட் பிரச்சாரமாக மாறுகிறது அப்படின்னும் போது அங்கே தான் எதிர்க்கட்சிகள்லாம் அந்த கேள்வியை எழுப்புறாங்க. இப்போ கன்னியாகுமரியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கடந்த முறை 2014 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதாப்கரில் இருந்தார். 2019 கேதார்நாத்துக்கு போய் அவர் ஒரு குகையில் உட்கார்ந்து தியானம் பண்ணார். அந்த காட்சிகள்லாம் நம்ம இன்னும் சமூக வலைதளங்களில் அதை பார்க்கலாம். அப்போது உங்களுக்கு அந்த தியானம் பண்ணுறது அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது ஒரு பிரச்சாரமாக மாறுகிறது அப்படின்றத கடந்த முறை நாம பார்த்திருக்கோம் அப்படின்னும் போது அதை இந்த தேர்தலில் அனுமதிக்க கூடாது. அது ஒரு போல் கோட் வயலேஷன் அப்படின்றதான் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய விஷயம். அது என்னன்னா, உங்களுக்கு அவர் தியானம் பண்றது, அவர் அங்கே இருக்கிறது எல்லாமே டிவியில தொடர்ச்சியாக அந்த காட்சிகள் எல்லாம் ஒளிபரப்பி, இப்போ ஜூன் 1ஆம் தேதி வாரணாசி, இது யூபி, பீகார், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் போன்ற பகுதியெல்லாம் தேர்தல் நடக்க இருக்கு. அப்போ அந்த சமயங்களில் இந்த காட்சிகள்லாம் வரும்போது அது ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சுவாமி விவேகானந்தர் இந்தியாவுடைய ஐக்கனாக இருந்தாலும் அவருடைய பூர்வீகம் அப்படின்றது வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தாவில் தான் அவர் பிறந்து வளர்ந்தார் அப்படின்னும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐக்கனுடைய பிளேஸில் இவர் போய் அதை பண்ணுறாரு அப்படின்னும் போது இது அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கேதார்நாத்தில் தியானம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வட மாநிலங்களில் தேர்தல் நடந்தது 59 தொகுதிகளுக்கு. அது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும், இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்றதுல இருக்கக்கூடிய செய்தியை புரிஞ்சுக்க முடியுது. வட மாநிலங்களில் எலெக்ஷன் நடக்குது, அவர் தியானம் மேற்கொள்றது தமிழ்நாட்டில், அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு அதான் நான் சொன்னேன்ல. இப்போ சுவாமி விவேகானந்தர் ஒரு இந்தியாவுடைய ஒரு ஐக்கன். ஆனா வெஸ்ட் பெங்கால்ல அவருடைய ரெலவென்ஸ் அப்படின்றது இன்னும் கூடுதலாக இருக்கிறது. அப்போ அந்த இடங்கள்ல இந்த காட்சிகள்லாம் வரும்போது அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியாக தான் பார்க்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய மறைமுக மெசேஜ், அது ஒரு சைலண்ட் பீரியட். நீங்கள் அந்த மைக்கில் பேசிலாம் வாக்குகளை கேட்க முடியாது. பட் உங்களுடைய நடவடிக்கைகளே அதை நோக்கி இருக்கு அப்படின்னும் போது அது சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புகிறது. ரெண்டாவது, உங்களுக்கு இப்போ இதை பண்றது டிவியில ஒளிபரப்பாதீங்க, அதற்கு அனுமதி கொடுக்காதீங்க அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற தேர்தல் விதிமீறல். அதனால ஒளிபரப்பாதீங்க, சமூக ஊடகங்கள்ல ஒளிபரப்பாதீங்கன்னு டிமாண்ட் வைக்கிறாங்கல்ல எதிர்க்கட்சிகள். அது தேர்தல் விதிமீறல்னு எப்படி முடிவு வராங்க? அது ஒரு விதமான பிரச்சாரம் அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சி, மற்ற கட்சிகள், சிபிஎம் போன்ற கட்சிகள்லாம் அதை சொல்றாங்க. ஏன்னா ஒரு சைலண்ட் பீரியட். நீங்க வேற எந்த லீடரும் போய் அதை பண்ணலையே. நீங்க 2014 2019 2024 ஒரு லீடர் மட்டும் தான் இதை பண்றாரு. தேர்தல் முடிஞ்ச உடனே ராகுல் காந்தி ஏதோ ஒரு கோயிலுக்கு போயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு போயோ இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு அதை டிவியில காட்டி அதை ஒரு பிரச்சாரமாக பார்த்ததில்லை, நான் பார்த்ததில்லை. அதே போல உங்களுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற எந்த கட்சி தலைவர்களும் பார்க்கல. இப்ப கூட பல்வேறு மாநிலங்களுக்கு தேர்தல் முடிஞ்சிச்சு. தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்கவுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க.
இப்ப நம்ம முதலமைச்சர் கூட வந்து கொடைக்கானல் போனாரு. கொடைக்கானல் போன அந்த காட்சிகள்லாம் வந்து எந்த டிவிலையும் ஒளிபரப்பப்படவில்லையே. சித்தாராமையா கூட அங்க முடிச்சிட்டு ஊட்டிக்கு தான் எங்கேயோ வந்தாரு. அந்த காட்சிகள்லாம் எந்த தொலைக்காட்சியிலையும் காமிக்கலையா? அப்போ பிரதமருடைய அந்த அந்த பிரதமர் போறாரு, பிரதமருடைய அந்த காட்சிகள்லாம் வந்து அந்த ஓட்டிங் நடக்கிற அன்னைக்கு அது டிவியில வந்து தொடர் ஒளிபரப்பாக வருகிறது அப்படின்னும் போது அது ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்ற பாயிண்ட் தான் அவங்க வைக்கிறாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு பொதுவாகவே எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கை அப்படின்றது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். நீங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றதே வந்து அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு மனநிலையையும் ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு சூழலையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிட்டதா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து இந்த தேர்தலில் எழுந்திருக்கு. ஒரு அப்சல்யூட் ஓட்டர் டர்ன் அவுட்டை நீங்க வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் கேஸ் வந்து ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது இந்த நாட்டில் நிலவுது. அப்போ எலெக்ஷன் கமிஷன் மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது குறைந்திருக்கிறது அப்படின்னும் போது இவ்வளவு காரணங்களை மேற்கொண்டு பிரதமருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதா. நீங்க அவர் வாக்களிக்கிறாரு குஜராத்ல, வாக்களிச்சு முடிச்ச உடனே அவர் போலிங் பூத்துக்கு போறதும் வரதும் வந்து ஒரு பெரிய ரோட் ஷோ மாதிரி அதை வந்து காமிக்கிறாங்க. 2014 அது பிரச்சனையாக இருந்துச்சு. 2019 அதை செய்தார். 2024 அதே அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்போ வேற எந்த தலைவர் எனக்கு தெரிஞ்சு வாக்குச்சாவடிக்கு போகும்போது வீட்டுல இருந்தே நடந்து போயிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் அதை பண்ணாரு, சைக்கிள் ஓட்டிட்டு போனாரு. அது வந்து நடிகர் விஜய். அவரையும் மிஞ்சக்கூடிய ஒரு செயல்லாம் இன்னைக்கு வந்து பிரதமர் செய்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.